guys, so welcome back to my channel Craft Vlog by Kanmani. I am Sophia. So இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சின்ன vlog பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு சின்ன DIY மாதிரி ஒரு டெக்கோ பீஸை வந்து நான் ரீபர்பஸ் பண்ண போகிறேன். அது வந்து ரொம்ப டல்லாக ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நான் யோசிச்சது ஒரு பிளான் அண்ட் அது வந்து வேறு ஒரு பிளானில் அதை டெக்கோ பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோ பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சில வீடியோக்கு வந்து இன்ட்ரோ வீடியோ ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி வீடியோ எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ஸ் பார்ப்பீங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இந்த பீஸ் தான் ஆக்சுவலி இது வந்து கலர் வந்து இதுதான் நினைக்கிறேன். எனக்கே கலர் கரெக்டாக எதுவும் தெரியல. இது வந்து பிளாக்காக இருக்குல்ல. ஸோ அது வந்து அதில் உள்ள கலராக இல்லை அழுக்கா அப்படின்னு தெரியல. நான் ஆனால் நல்லா வாஷ் பண்ணி பார்த்துட்டேன், அந்த அழுக்கெலாம் போகவே இல்லை. ஸோ அதனால் கலர் மாற்றிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் நல்லா வாஷ் பண்ணி துடைச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு எம்போஸாக தெரியல அந்த இடத்துலலாம் வந்து கோல்டு வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுன்னா இப்போ தாங்க இது வந்து பிளாக்காக இருக்க லுக் இருக்க தெரியல, நல்லா இருக்கான்னு தெரியல. ஸோ அதனால் பிளாக் வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ வந்து இதில் இந்த கோல்டு ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஃபுல்லாக அடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். லுக் எப்படி வரும்னு தெரியல, பார்க்கலாம். அண்ட் வீடியோ இருக்க ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பண்ண போகிறேன் இப்போது.
வீடியோஸ் எடுக்க எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நான் வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி லேப்டாப்பில் தான் எடுப்பேன். ஃபோனில் எடுக்கிறத விட லேப்டாப்பில் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்ட்ரோ வீடியோஸ்லாம். ஸோ அதில் தான் இன்ட்ரோ வீடியோலாம் எடுப்பேன். நான் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து வச்சிருந்த டெக்கர்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பிளாக் அடிச்சிருந்தா கூட இவ்வளோ ஒரு லுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. கோல்டு அடித்தோடனே நல்ல ஒரு ஷைனிங்காக நல்ல ஒரு லுக் இருக்குது இதில். இன்னும் ஒரு கோட் கொடுத்தாலும் லைக் அந்த பிளாக்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் கோட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. பட்டு ஓவர் கோட் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு தாட்டு. நான் வந்து வீடியோஸ் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ ஒரு சில இன்ட்ரோ வீடியோஸ் எடுத்திருந்தேன் அண்ட் கிளாஸ்க்காகவும் ஒரு சில இன்ட்ரோ வீடியோஸ் எடுத்திருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்ச உடனே அதோட அப்டேட் உங்களுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்காக வந்து மெயினாக ஆர்டர் பண்ணது. மினி ஹேர் ஸ்ட்ரைட்னர். இது மீஷோலேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 167 அண்ட் ஆஃபரில் வந்து 148 அப்படின்னு கிடச்சிது. இது மெயினாக வாங்கினது வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்காக. அண்ட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் பாக்ஸ் கூட வருது. இது வாங்கும்போது மெயினாக நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெண்டுமே வந்து ஃப்ளாட்டாக அட்டாச் ஆகுதா அப்படின்றது தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஹேர்க்காக வாங்குறீங்களோ இல்லை சாரீக்காக வாங்குறீங்களோ ரெண்டுத்துக்குமே அந்த வந்து ஃப்ளாட்டாக இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ண முடியாது அண்ட் நீங்கள் ரிட்டன் கொடுத்துடணும். ஓகேங்களா? இது மெயினாக நோட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஹீட் அட்ஜஸ்டிங்லாம் கிடையாது. ஒரே ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதோட ஒயர் வந்து ஒரு 1 1/2லேருந்து 1 மீட்டர் கிட்ட தான் இருக்குது. பட் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இது.